Vinayaka Missions Kripananda Warrior Engineering College, Salem Campus. Admissions open now. Join and become the engineer of tomorrow. ஆள் பிடிக்கிற வேலை எங்களுக்கு தேவை, அது போன்ற நிலைகள் இல்லை. தமிழக வெற்றி கழகத்துறை தலைவரை நாடி மக்கள் வருகிறார்கள். என்றைக்குமே நடைபெறுகிற ஒன்று. திமுக ஆட்சி நீங்க பார்த்திருப்பீங்க. ஆட்சி நடைபெறுகிற போது கம்பம் முன்னாள் அன்னைய சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன், அனிதா ராதாகிருஷ்ணன் என்ன போய் சேரலையா? ராஜினாமா பண்ணிட்டு போய் அங்க கட்சியில் சேர்ந்து மறுபடியும் எலெக்ஷன் கண்டஸ்ட் பண்ணீங்களா? இதுக்கு பேர் என்ன? ஒன்று, தேர்தல் வருவதற்கு முன்னாலே பெரும்பான்மை பலன் எங்ககிட்ட இருக்கிற போதே திமுகவும் அண்ணா திமுகவும் கூட்டணி வைத்து ஒரு ஆட்சியை பிடிக்கலாம் என்று நினைத்தவர்கள் யார்? அதற்கு அவரெல்லாம் பதில் சொல்றேன். இதுவரையிலும் தமிழக வரலாற்றில் அண்ணா திமுகவோடு திமுக இணைந்து ஒரு ஆட்சியை பிடிக்கலான்னு ஒரு சதிவலை பின்னியது இதுதான் முதல் தடவை. அதை முறியடித்த பெருமை தமிழக வெற்றி கழகத்துறை தலைவராக இருக்கிற நம்முடைய இன்றைய முதல்வர், என்றைக்கும் முதலமைச்சராக அரியணையில் அமரக்கூடிய தளபதி ஒருவரால் தான் முடிந்திருக்கிறதே தவிர யாராலும் இல்லை. திமுகவும் அண்ணா திமுகவோடு திமுக இணைந்து ஒரு முதலமைச்சர் ஆகலாம் என்று சதித்திட்டம் தீட்டியவர் யார்? அதற்கு மட்டும் அவங்க பதில் சொல்ற ரெண்டு பேரும். இல்ல, நான் இப்பதான் நாங்க வந்திருக்கிறேங்க. முதலீடுகள் வெளி மாநிலத்திற்கு போகக்கூடாது என்று அக்கறை எடுத்து திமுக ஆட்சி 5 ஆண்டு காலத்தில் செய்திருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய முதல்வர் 30 நாட்கள் உருண்டோடி இருக்கிறது, 32 நாள் ஆச்சு. இந்த மாநிலத்தில் எவ்வளவு தொழிலை துவங்கலாம், அண்டை மாநிலத்தை காட்டிலும் நம்முடைய தமிழ்நாட்டில் எப்படி தொழிலை துவங்குவது என்பதை எல்லாம் ஆய்ந்து வருகிறார். ஒரு குறிப்பிட்ட கால டைம் கொடுக்கணும் இல்லையா? நீங்க ஒரு மாசத்துக்குள்ள நீங்க அண்டை மாநிலத்துக்கு தொழில் போகுதுன்னு சொன்னீங்கன்னா இருங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும், அதுக்கான இடங்கள் வேண்டும், அதற்கான மின்சாரம் அருகாமையிலே இருக்கு, சப்ஸ்டேஷன் வேணும், இதெல்லாம் ஆய்வு செய்யணுங்களா இல்லைங்களா? இதையெல்லாம் செய்ய வேண்டிய நேரம் நம்முடைய முதல்வர் அதை எடுத்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு துறையும் ஆய்வு செய்கிறார். துறை வாரியாக ஆய்வு செய்து எப்படி நம் பணிகளை ஆற்ற வேண்டும் என்று அக்கறையோடு செய்கிறார். அறிக்கை விடுற முதலமைச்சர் இருங்க, செயல்படுத்துகிற முதலமைச்சர், தன்னுடைய செயலால் மக்களை ஈர்க்கக்கூடிய முதலமைச்சர், மக்கள் பாராட்டதை பெறக்கூடிய முதலமைச்சர். ஆகவேதான் செயல் வடிவத்தில் இருக்கிறார். என்ன சொன்னீங்க? வருவாய்த்துறையை பொறுத்தவரையிலும் தேவையான பணிகளை உருவாக்குவதற்கு நடவடிக்கை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். எந்தெந்த பணி காலி இடங்கள் இருக்கிறதோ அதை நிரப்புவோம். வருவாய்த்துறையில் பல்வேறு மாற்றங்களை 3 மாத காலத்தில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். வருவாய்த்துறையும் அதே நேரத்தில் தொழில்நுட்பம் இங்கே இருக்கிற ஐடி, அதே போல பத்திரப்பதிவு இணைந்து அன்றைக்கு ஒரு கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. இனி பத்திரப்பதிவாக இருந்தாலும் சரி, வருவாய்த்துறையில் இருக்கிற டேட்டா என்ட்ரி சொல்வார்களே, இதையெல்லாம் சரி செய்வதற்காக கூட்டங்கள் கூட்டப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் பொறுத்திருங்கள். 3 மாத காலத்திற்கு பிறகு ஒவ்வொரு துறையும் எப்படி இருக்கிறார்கள் அந்த அறிவுரை ஏற்று ஒவ்வொரு துறையும் சாதனை படைக்கும். எந்த கட்சி தீர்ந்து போச்சுங்கிறீங்க? நான் ஒரே ஒரு கேள்வி அவரிடத்துல, ஸ்டாலின் அதிகம் பேசக்கூடாது. மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கிற ஒரு முதலமைச்சர், அவர் இந்த மாதிரி கருத்து சொல்றதை காட்டில அமைதியாக இருந்து தன் கட்சியை வளர்த்துற வழியை பார்க்கலாம், மக்களிடத்தில் செல்வாக்கு பெறுவதற்கு வழிவகைக்கலாம். ஒரு இயக்கத்தினுடைய தலைமையே சுக்குநீராக உடைக்கப்பட்டிருக்கிறது. இளைய சமுதாயத்தில் இருக்கின்றவர்கள் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்றுதான் முடிவு செய்து அந்த முடிவுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். இதே எடப்பாடி பழனிசாமி எங்களுடைய கட்சியுடைய சின்னம் இருந்திருந்தால் அவர் இதே தான்.